ஓமருணாய வித்மஹே அச்சலாய தீமஹி தன்னோ ரமணः பிரச்சோதயாத். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள் ஆத்ம வித்யா கீர்த்தனம்ல ஆத்ம விசாரம் பண்றது ரொம்ப சுலபம் அப்படின்னு ஒரு பாட்டை நம்ம பார்த்துருக்கோம். அதே ஆத்ம வித்யா கீர்த்தனம்ல ஒரு பாட்டு, நம்ம அந்த தேகமே நான் அப்படின்னு அந்த எழுகின்ற எண்ணத்தை அறிந்தால் என்ன ஆகுங்கிறது ஒரு அற்புதமான 2 வரியில சொல்லியிருக்கார். நான் நான் என குகையில் தானாய் திகழும் ஆன்ம ஞானமே, இதுவே மோனமே ஏகவானமே இன்பஸ்தானமே, ஐயே அதிசுலபம் ஆன்ம வித்தை, ஐயே அதிசுலபம். நான் நான்கிற ஒரு ஆத்ம சக்தியாக திகழும், அதுதான் ஆத்ம ஞானம், அதுதான் மோனம், ஏகவானமே இன்பத்தானமே, அதுதான் இன்பத்தினுடைய அந்த ஸ்தானம் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த பாட்டுல சொல்லியிருக்கார். காவியகண்ட கணபதி முனிவர் ரமண கீதா அப்படிங்கிற நூல் சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கார். அதுல ஏக ஸ்லோகி, ஒரே ஒரு ஸ்லோகத்துல ஆத்ம ஞானம் அடைவதற்கு உரிய வழிகள் அது எப்படி இருக்கு, நம்ம எப்படி அடையணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமா ஒரு பாடல் இருக்கு. ஹிருதய குஹர மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம் ஹி அகம் அகம் இதி சாக்ஷாத் ஆத்ம ரூபேண பாதி ஹிருதி விஷ மனசா சின்வதா மஜ்ஜதாவா பவனச்சலன ரோதாத் ஆத்மனிஷ்டோ பவத்வம். அந்த ஆத்ம சக்தி எப்படி இருக்குதா, ஹிருதய குஹர மத்தியே, நம்மளோட இதயத்துல ஹிருதய குஹர மத்தியே பிரம்ம சக்தியாக மாத்திரம் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. எப்படி? அகம் அகம் இதி சாக்ஷாத், நான் நான் அப்படின்னு அந்த ஆத்ம சக்தி திகழ்கிறது. ஹிருதிவிஷ மனசா, நிர்மலமான மனதினால், சின்வதா மஜ்ஜதாவா, சின்வதா அப்படின்னா ஆத்ம விசாரம், மஜ்ஜதா அப்படின்னா மூழ்குதல். எப்படின்னா பக்தியில் மூழ்கியோ, சின்வதானா ஆத்ம விசாரம், ஆத்ம விசாரம் செய்தோ, மஜ்ஜதா பக்தியால் மூழ்கியோ, பவனச்சலன ரோதாத் ஆத்மனிஷ்டோ பவத்வம். பவன வாயு, நீ பிராணாயாமம் பண்ணி வாயுவை அடக்கும் ஒரு யோகியாக நீ, துவம் ஆத்மனிஷ்டோ, நீ ஆத்மனிஷ்டனாக இரு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. நம்ம இதுவரைக்கும் இந்த ஆத்ம விசாரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ மஜ்ஜதான்னா பக்தியால் மூழ்கி எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அருணாச்சல பஞ்சரத்தம் என்கின்ற நூல்ல பக்திக்காகவே ஒரு பாட்டு எழுதியிருக்கார். பூரண சரணாகதி, வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நீதான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல கூட நம்ம முக்தி அடையலாம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை இந்த பாட்டுல நம்ம பார்க்கலாம். உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் எப்பொழுதும் உன்னை கண்டெல்லாமும் முன்னுருவாம் அந்நியமில் அன்பு செய்யும் மன்னோன் அருணாச்சலா வெல்கும் இன்புருவாம் உன்னில் ஆழ்ந்தே. அன்பு செய்யும் அன்னோன், பக்தி மட்டும்தான். உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால், எல்லாமே நீதான், உள்ளத்தால் எப்பொழுதும் உன்னை கண்டெல்லாமும் உன்னுருவா, பார்க்கிற எல்லா பொருளும் உருவமாகவே கண்ணுக்கு தெரிகின்ற அந்த பக்தன், அந்த அளவுக்கு பக்தியாக இருப்பவன். அன்பு செய்யும் அன்னோன், அந்த மாதிரி அன்பு செய்கின்ற அந்த பக்தனுக்கு அருணாச்சலா அவன் வெல்கிறான், வெல்கும், அவன் வெற்றி அடைகிறான். எப்படி வெற்றி அடைகிறான்? இன்புருவாம் உன்னில் ஆழ்ந்தே, உன்னிடத்தில் கலந்து ஆழ்ந்து அவன் வெற்றி அடைகிறான். ஒரு சாதகன் பூரண சரணாகதி அடைந்தால் கூட முக்தி அடைய முடியும் என்கின்ற அந்த பொருள்ல இந்த பாட்டை ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கார். இப்போ சின்வதா ஆத்ம விசாரம் மஜ்ஜதாவா பக்தியாலேயோ, அடுத்த வரியில பவனச்சலன ரோதாத் ஆத்மனிஷ்டோ பவத்வம், நீ மூச்சை அடக்கி கூட நீ முக்தி அடையலாம், ஆத்மனிஷ்டோ பவத்வம் அப்படின்னு சொல்றார். அதற்கும் அருணாச்சல பஞ்சரத்னம்ல ஒரு அற்புதமான பாட்டு யோகத்துக்காக பகவான் எழுதியிருக்கார்.
வெளிவிடயம் விட்டு விளங்கும் அருணேசா, வழியடக்க நிற்கும் மனத்தால் உளமதனில் உன்னை தியானித்து யோகி ஒளி காணும். உன்னில் உயர்வுரு மீதுன் உன்னில் உயர்வு உன்னிடத்தில் கலந்து ஒரு யோகி உயர்வு அடைகிறான். எப்படின்னா, வெளிவிடயம் விட்டு, இப்போ பிராணாயாமம் பண்றோம்னா வெளி விஷயங்களை எல்லாமே அறவே ஒழித்து, சும்மா பிராணாயாமம் பண்ணா அதெல்லாம் சாத்தியமாகாது. அதனாலேயே பகவான் முதல்ல இந்த வெளி விஷயத்தை சொல்றார். வெளிவிடயம் விட்டு விளங்கும் அருணேசா, அந்த மாதிரி வெளி விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு வழி அடக்க ஒரு யோகி பிராணாயாமம் அந்த வாயுவை அடக்கினால், அருணேசா உளமதனில் உன்னை தியானித்து, அந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணும் பொழுது உன்னையே தியானித்து இருக்கும் ஒரு யோகி, உன்னை தியானித்து அந்த யோகி ஒளி காணும். அந்த யோகியானவன் ஆத்ம ஜோதியை கண்டு காணும். உன்னில் உயர் உன்னிடத்திலேயே கலந்து உயர்வு அடைகிறான். இந்த 3 வழிகளிலுமே முக்தி அடையலாம் அப்படின்னு காவியகண்ட கணபதி முனிவர் ரமணகீதான் என்கின்ற நூல்ல ஏக ஸ்லோகின் ஒரு அற்புதமா ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்கார். அதை இப்போ நம்ம நல்ல அர்த்தம் பொருளோட ரொம்ப விவரமாவே நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு பாட்டுமே உறுதியைத்தான் கொடுக்குது. எந்த ரமணரோட பாட்டு எடுத்தாலுமே ஒரு உறுதி, மன வலிமை, இந்த 2மே கண்டிப்பா பகவானோட நூல்களில் நம்ம பார்க்கலாம். இப்போ பக்திங்கிறது தான் முதல் படி. நம்ம உலக விஷயங்கள்ல மூழ்கி இருக்கும் நமக்கெல்லாம் பக்தி. எவ்வளவு பக்தி நம்ம ஆழமா மனசுல பகவான ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சிட்டே இருக்கிறோமோ அந்த அளவு நம்ம பகவான நெருங்கிக்கிட்டே இருக்கோங்கிறது தான் உண்மை. நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாறை பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமா, இவங்களோட பக்தி இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாருமே சிவனை அடைந்தார்கள்ங்கிறத பார்க்க முடியுது. ஒவ்வொரு பாடலை எடுக்கும் பொழுது ரொம்ப அற்புதமா அவங்க என்னன்னா, இந்த பக்திங்கிற அந்த இதே இல்லாம இறைவனை தான் எப்பவுமே மனசுல நினைச்சிட்டே இருக்கிறாங்க. அற்புதமா திருநாவுக்கரசர் ஒரு எழுதிய தேவாரம்ல பார்க்கலாம். உற்றாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் நல்லால் நமக்கு உற்றாருளரோ. இந்த பாடல் நமக்கு மனசுல வைராகியத்தை மீண்டும் மீண்டும் அளிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 4 தடவை இந்த பாட்டு பாடும் பொழுதே நமக்கு அந்த வைராக்கியம் கண்டிப்பா தலை தூக்கிடும். அதே மாதிரி தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோன தேவனை என்னுள்ள தேடி கண்டு கொண்டேன். ரொம்ப அற்புதமான பாடல்கள். பக்திக்காக நம்ம இந்த பாடல்கள் எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். திருவாசகம்ல மாணிக்க வாசகர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறாங்க. பிடித்த பத்துங்கிற பதிகம்ல, துன்பமே பிறப்பே இறப்போடு மயக்கம் தொடக்கலாம் மறுத்தனல் சோதி இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. பிறப்பே துன்பம், துன்பமே பிறப்பே. இந்த பிறப்பே துன்பம்தான். இறப்போடு மயக்கம், இந்த இறப்போடு இந்த மயக்கம் தெளிவதற்கு தொடக்கலாம் அறுத்த, இந்த 2 மயக்கங்களையும் அறுத்த நல் சோதி உன்னை சிக்கன பிடித்தேன் எனக்கு அருளுவாய், எங்கெழுந்து அருளுவது இனியே எனக்கு அருள்வாய் அப்படின்னு ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கார். திருஞான சம்பந்தர் ஒரு தேவாரம்ல, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4
மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. பக்திக்குன்னா இந்த அடியார்களோட இந்த தேவாரம் பாடல்கள் நமக்கு ரொம்ப மனதை நெகிழ்ச்சி அடைய செய்து பகவான் மேலே பக்தி ஊட்டுங்கிறது ரொம்ப உறுதி. இதோட தொடர்ச்சி அடுத்த ஒளிப்பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.